நடந்தது என்ன தொடர்கிறது. சமீபத்தில் சென்னை சூளைமேட்டில் உள்ள ஒரு வீட்டிற்கு சென்று இருந்தோம். அந்த வீட்டில் உள்ள பெரியவர்கள் எல்லோரும் ஒரு குழந்தையை தூக்கி வைத்து கொஞ்சிக் கொண்டிருந்தார்கள். வழக்கமாக குழந்தை என்றாலே எல்லோருமே தூக்கி கொஞ்சி மகிழ்வது என்பது சாதாரணமான ஒரு நிகழ்வுதான். ஆனால் அந்த வீட்டில் இருந்தவர்களோ ஒருபடி மேலே போய் இந்த குழந்தை தெய்வத்தோட குழந்தை எனவும், அதனால்தான் இத்தனை கவனத்தோடும் ஈடுபாட்டோடும் இக்குழந்தையை பார்த்துக் கொள்கிறோம் என அவர்கள் சொன்னது ஆச்சரியப்படுத்தியது. காவ்யா இப்போது 1 வயதாகிறது. இந்த குழந்தை திருச்செந்தூர் முருகனுக்கு தத்து கொடுக்கப்பட்ட குழந்தை. பெண் குழந்தை பிறந்து அது சித்திரை மாதம் பிறந்ததுனால இது எங்கள் ஊர்லெல்லாம் பெரியவங்க என்ன சொன்னாங்க, இது கோயிலில் போட்டு எடுத்தால் நம்ம குடும்பத்தில் நல்லா இருக்கும், நல்லது பெரியவங்க இது பண்ணதுனால நான் எனக்கு குலதெய்வம் முருகன் கோயிலாக இருக்கிறதுனால முருகன் கோயிலில் கொண்டு போய் போட்டு அந்த சாமிகிட்ட விலை கொடுத்து வாங்கி அதை இப்போ 5 வயசு வரைக்கும் என் வீட்டில் தான் வளரும் அது. ஆனால் அது சாமி குழந்தை தான். 5 வயசு முடிகிற வரைக்கும் சாமி குழந்தை தான். அதுக்கு பிறகு நாங்கள் பழையபடியும் கோயிலுக்கு கொண்டு போய் அந்த பழையபடியும் அதே மாதிரி குருக்கள்கிட்ட கொடுத்து அந்த குழந்தைய பழையபடியும் நாங்கள் விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துடும். அப்போ தான் எங்கள் குழந்தையாகும். அது வரைக்கும் இது சாமி குழந்தை தான். குழந்தையை விலை கொடுத்து வாங்கி வருவதா? நாம் ஆச்சரியத்துடன் அவர்களை கேட்டபொழுது அவர்கள் சொன்ன விடை மேலும் ஆச்சரியத்தை கூட்டியது. தத்து கொடுக்கப்பட்ட குழந்தை சில காலங்களுக்கு பிறகு ஏலம் விடப்படும். அந்த ஏலத்தில் சம்பந்தப்பட்ட பெற்றோர்களே ஏதேனும் ஒரு தொகையை சொல்லி குழந்தைகளை மீண்டும் வாங்கிக் கொள்வார்கள். குழந்தைகளை ஏலத்திற்கு விடுதல் என்பதும் அக்குழந்தையை பெற்றோர்களே விலை கொடுத்து வாங்குவது என்பதும் ஆச்சரியமான ஒன்றுதான். இன்ஃபேக்ட் இது பண்ணும்போது கூட இது பண்ணுமா, ஏதாவது சொல்லுவாங்களா யாராவது, அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருந்து சரி இது கோயிலில் போய் செய்கிற விஷயம் அது. அதனால் அதை இன்னொரு தடவை யோசிக்க வேண்டிய தேவையில்லைன்னு தான் பண்ணோம். இதே நாங்கள் வெளியே எங்கேயோ பண்ணோம், இந்த மாதிரி பண்ணோம், அந்த மாதிரி பண்ணோன்னா நிறைய கேள்விகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம், அவ்வளோதான். குழந்தைகளை தத்து கொடுத்து மீண்டும் ஏலத்தில் எடுக்கும் வழக்கம் எப்படி வந்தது? திருச்செந்தூருக்கு பயணப்பட்டோம். முருகனின் 6 வடை வீடுகளில் ஒன்றான கடற்கரை ஓரமாக அமைந்திருக்கும் சுப்பிரமணிய சுவாமி கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது. எப்பொழுதும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கூடி கலையும் இக்கோவிலில் குழந்தைகளை ஏலம் விடும் வழக்கம் உண்டா என கேட்டால் அது எப்பொழுதும் நடக்கக்கூடிய ஒன்றுதான் என கூறி ஆச்சரியப்படுத்துகிறார்கள் இங்குள்ள கோவில் பூசாரிகள். கொடிமரத்தில் தவிடு கருப்பட்டிக்காக குழந்தையை கொடுத்துருவாங்க என்றும் இந்த வழக்கம் பல நூற்றாண்டு காலமாகவே இங்கு இருப்பதாக கோவில் தரப்பில் சொல்கிறார்கள். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண் வாரிசு இல்லாதவங்க ஆண் வாரிசுக்காக வேண்டி முன்னோர்கள் எல்லாரும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தவிடு கருப்பட்டிக்கு குழந்தைய விற்று வாங்குறேன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க. நோய் நொடி எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு காய்ச்சல் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக வேண்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஒரு அர்ச்சகர்கிட்ட கொடுத்து குழந்தைய கொடிமரத்தில் விற்று வாங்கி கருப்பட்டி தவிடுக்கு விற்று வாங்கி அந்த குழந்தையினுடைய பரிகாரத்தை நிவர்த்தி பண்ணி அதுக்கப்புறம் அந்த குழந்தை தீர்க்காயுஷா சுப்பிரமணிய சுவாமி அனுக்கிரகத்தோட நல்லா தீர்க்காயுஷா இருக்கும். இதுதான் வாழையடி வாழையா திருச்செந்தூர் கோவிலில் நடந்துக்கிட்டு வர்ற ஒரு சம்பிரதாயம். எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் விஜய் டிவி, போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 8484, சென்னை 34. நாளை விசித்திர வியாழனில் ஒரு விசித்திரமான விஷயம் பற்றி பார்க்க போகிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் பேய்களுக்காக பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறது. நிறைய தமிழக கிராமங்களில் அந்த நிலை இருப்பதாக நாம் நினைக்கலாம். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய நிலை கொஞ்சம் வித்தியாசமானது. இங்கு வரக்கூடிய பேய்கள் குமரிகளை குறிவைத்து கொலை செய்வதாக அந்த கிராமத்து மக்கள் சொல்லுகிறார்கள். அவர்களின் பயத்துக்கும் நடுக்கத்துக்கும் அதுதான் காரணம். அங்கு ஒரு நேரடி விசிட் நாளை. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.